ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் ஒரு மிஷனரி குறித்து பார்க்கலாம். இவர் ஆஸ்திரேலிய நாட்டை சார்ந்தவர், மெல்போர்ன் என்ற ஊரை சார்ந்தவர். இவருடைய தரிசன பூமி பார்த்தீங்கன்னா சூடான் நாடும் இந்திய தேசமும். இதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு போதகனுடைய மகன். இளம் வயதிலேயே அவர் கர்த்தருக்குள்ள நல்ல உறுதியாக இருந்தவர், நல்ல படித்தவர், கர்த்தருக்குள்ள விசுவாசத்தில், ஜெப வாழ்வில் தேவ சித்தத்தை செய்த விரும்புகிற ஒரு தேவனுடைய மனுஷன். சிஎஸ் பாயல் அவர் பேர். சிஎஸ் பாயல் அவர் படிப்பை முடித்த உடனே ஒரு பெரிய ஜமீன்தார், அதாவது பெரிய சொத்துக்காரன், அங்கே போய் ஒரு மேனேஜர் போஸ்டிங் கிடைக்குது. அப்படி எவ்வளோ சொத்துன்னா, குதிரையில் சுற்றினா 5 நாள் சுற்றணுமா அவங்க சொத்து மட்டும் பார்க்கறதுக்கு. அதுக்கு ஒரு மேனேஜர் இவர். அப்படி பெரிய இடத்துல வேலை கிடைக்குது, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. அப்படி வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது இவர் மனது போராடுகிறது, இதுதான் சரியா அப்படின்னு போகும்போது, அவர் ஏற்கனவே தேவனுக்குள் இருக்கிறபடினாலே அவர் இதை விட தேவனுடைய பணியை செய்வது சிறந்தது என்று சொல்லி அவர் தேவனுக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்து 1929ஆம் வருஷம் இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவுக்கு சோழிங்கரில் அல்லாக்குளம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த இடத்துல தான் இவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அங்கே நிறைய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தார், ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தார், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார். இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த அல்லாக்குளம் என்கிற இடத்துல கோயிலில் தீ பிடிச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே அணைக்கிறதுக்கு எல்லா கிராம மக்கள் இவர் தான் திரட்டார், அணைக்க முயற்சி பண்ணுறாங்க. ஒன்றும் முடியல. நிறைய பேர் இறந்துக்கிட்டு நிறைய இடத்துல எரிஞ்சிட்டு பரவிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய கட்டட தூண் இருக்குது. அதை தள்ளினாதான் இந்த நெருப்பு அணையங்க நிர்பந்தம். யாரும் தைரியமாக ஏறி போக முன் வரல. இந்த சிஎஸ் பாயல் என்கிறவர் தைரியமாக ஏறி அந்த தூணை தள்ளினார். அது தள்ளும்போது விழுந்துருச்சு. நெருப்பு அணையக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நெருப்பு அணைச்சிட்டாங்க. ஆனால் இவர் தோள்பட்டை முறிந்து போனது. ஆனாலும் அவர் அதை பொருட்படுத்தாமல் கர்த்தருக்குள்ள தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அந்த உடலை சரி செய்து கொண்டிருந்தார். சுவிசேஷத்தை குறித்து எந்தவித கலக்கம் இல்லாமல் அது தொடர்ந்து பணி செய்து கொண்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இந்திய தேசத்தில் காலரா பரவிக்கிட்டு இருந்துச்சு. இவரும் இறங்கி அந்த காலரா மக்களுக்கு, வியாதிப்பட்ட மக்களுக்கு இவரும் இறங்கி மருத்துவ பணி செய்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார். சிஎஸ் பாயல் தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாக நினைக்காம, இது ஏன் சொல்கிறேன்னா, அதாவது நெருப்பையும் ஒரு பொருட்டாக நினைக்கல, கீழே விழுந்து அடிப்பட்டதையும் பொருட்டாக நினைக்கல, காலரா நமக்கு பருவமேனு பொருட்டாக நினைக்காம தன் ஜீவனை கொடுத்து இந்திய தேசத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்து சேர்த்தார் சிஎஸ் பாயல். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிஎஸ் பாயலுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய தலைமுறைக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்க தன் ஜீவனை ஒரு பொருட்டா எண்ணாமல் ஊழியம் செய்த அந்த சிஎஸ் பாயலை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர், நாங்களும் எங்கள் ஜீவனை ஒரு பொருட்டா எண்ணாமல் உமக்கென்று பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட ஒரு தூண்டுதல் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.